மிக முக்கியமான ஒரு விவாத பொருள். நண்பர்களை, இது வெளிப்படையா பார்க்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள மட்டுமே நடக்கக்கூடிய பிரச்சனை போல தெரியுது. இவரும் அம்மா ஆட்சின்றார், அவரும் அம்மா ஆட்சின்றார். ஆனா மாறி மாறி திட்டிட்டு இருக்கார். ஜீரோ பன்னீர்செல்வம் அவர் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி பிராக்சி கவர்மெண்ட் இவர் சொல்றார். ரெண்டு பேருமே அவங்கள மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு என்ன தோணுது? பொதுச் செயலாளர் எங்க இருக்கிறாரு? ஓகே, பிரச்சனை ஆயிப்போச்சு. துணை பொதுச் செயலாளர் திடீர்னு யாரோ வந்துட்டாரு. ஓகே, ரைட்டு, வந்துட்டு போட்டோம். அப்ப அது அவங்க கட்சிக்குள்ள ஒருத்தர் இருக்கிற மாதிரி விஷயமா? அப்படித்தான். நீங்க யாருனாலும் வச்சுக்கோங்க, நீங்களே தலைவரா இருங்க, நீங்களே பொதுச் செயலாளர் இருங்க, நீங்க செயல் தலைவராக கூட இருந்துட்டு போங்க, நமக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அரசு என்று வருகிற போது திருமதி வானதி சீனிவாசன் சொன்னது போல, கட்சியில் நீங்கள் 1000 செய்து கொள்ளுங்கள், ஆட்சியை நீங்கள் வார வாரம் மாற்றுவதற்கு இது எடப்பாடி வாரம், இது பன்னீர்செல்வம் வாரம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுல ஒரு நிச்சயமா ஒரு கேள்வி மக்கள் மனதில் இருக்கத்தான் செய்கிறது. திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில எந்த அமைச்சரவை இருந்ததோ அதே அமைச்சரவை தான் இப்போதும் இருக்கிறது. அதே அமைச்சரவை தான் இப்போதும் இருக்கிறது. முதல்வர் மட்டும் மாறி இருக்கிறார். கவனம் வேணும், கவனம் வேணும். உணர்ச்சி சப்படுறதுல அர்த்தம் இல்ல, கவனம் வேணும். திரு செங்கோட்டையன் மட்டும்தான் புதுசா சேர்ந்திருக்கிறார். என்னுடைய கேள்வி, கொஞ்சம் யோசிக்கணும், அப்படியே கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் வெளியே யோசிப்போம். திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடந்தது நல்லாட்சி என்று சொன்னால், அதுல இருந்த அந்த 60 நாட்கள் நல்ல முடிவு சொன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதே அமைச்சரவை, அப்ப எப்படி? அங்கதான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இன்னொரு முக்கியமான சிக்கல் எங்க வருது தெரியுமா? நாம வாக்களிக்கும் போது யார் முதலமைச்சராக வரணும்னு நினைச்சு வாக்களிக்கிறோம். ஆனா சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் யாருங்கிறதோட நிறுத்திக்கோன்னு சொல்லுது. சட்டம் சொல்லுது, சட்டம் சொல்லுது. யார் அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கிறார்களோ அந்த சட்டமன்ற குழுவுடைய தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அவர் தான் முதலமைச்சர். இது சட்டம். அப்ப நம்ம என்ன செய்யறது? சரி, ஓகே, நம்ம என்ன சொல்றோம்? முதலமைச்சர்ப்பா, நாங்க ஓட்டு போட்ட முதலமைச்சர் இவங்க இல்லப்பா, நாங்க ஓட்டு போட்டோம், அந்த அம்மா இறந்துட்டாங்க, அப்ப திரும்ப தேர்தல் நடத்தும், எல்லாத்தையும் அழிச்சிரு, எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பி. இதை எல்லாத்துக்கும் மைய புள்ளியா நம்ம யோசிக்கிறோம். ஒரு பெயர் இருக்கிறது. எல்லா விவாதங்கள்லையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ மாறி மாறியோ ஒரு பெயர் அடிபடுகிறது, திருமதி சசிகலா. என்ன காரணம்? அவங்களுடைய செயல்பாடு எப்படி அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு மாற்று பார்வை. நமக்கு தெரியாது அவங்களுடைய செயல்பாடு பத்தி. அவங்க வந்திருந்தாங்கன்னா சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தான்னு தெரியாது நமக்கு. ஆனா இந்த மாதிரி எண்ணங்கள் 96ல, நான் அப்படியே கொஞ்சம் யோசிக்கிறேன், 1996ல இவர்கள் அத்தனை பேரும் சார்ந்திருக்கக்கூடிய சகோதரையும் சகோதரியும் தவிர இந்த ஆட்சி வேண்டாம் என்று இதே தமிழக மக்கள் தூக்கி எறிந்தார்கள். 1996ல யாருமே ஜெயிக்கல. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயிக்க முடியல, அத்தனையுமே தூக்கி எறிஞ்சாங்க. அப்படியா? ஓகே, நம்ம வாக்காளர் விழிப்புணர்வு வந்துருச்சு. 2001ல பொசு குருதிக்கு அப்படியே திருப்பி கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, அப்ப இப்ப மாறிட்டாங்க. அப்படின்னா 2006ல திரும்பி மாத்தி விட்டாங்க, 2011ல திரும்பி மாத்தி விட்டாங்க. அப்ப நாம எதை வச்சு முடிவு எடுக்கிறோங்கிற குழப்பம் நமக்கு இருக்கு. மிக முக்கியமா 2016 மே மாசம் ஒரு தீர்ப்பளிச்சோம். 34 ஆண்டுகால வரலாற்றுல இல்லாத அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திரும்பவும் வந்தது. அது எவ்வளவு கவனிக்கப்பட வேண்டியதோ அதே அளவுக்கு வரலாறு காணாத எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் அமர்ந்தது, அதுவும் கவனிக்கப்பட வேண்டியது. அப்ப நம்ம மக்கள் என்ன வச்சிருக்கிறான்? யார் இருந்தாலும் அதெல்லாம் யோசிச்சிருக்கிறான் போல, இந்த மாதிரி நாளைக்கு ஏதாவது நடந்தா கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு சின்ன ஆட்டம் கண்டுச்சுன்னா இந்த பக்கம் முட்டு கொடுக்குற மாதிரி யோசிச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு 98 பேர் இருக்கும் போது அப்பதான் கூவத்தூர் விடுதி சீனுக்கு வருது. அதிமுக ஏற்கனவே ஒரு முறை உடைந்திருக்கிறது, இரட்டை இலையை இழந்திருக்கிறது. அப்படி ஒரு சிக்கல் ஏற்கனவே இந்த அதிமுக ஏற்பட்டது. தற்போது இது எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கிற ஒரு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ரகசிய வாக்கெடுப்பு இதற்கு முன்னாடி சில சந்தர்ப்பங்கள்ல நடத்தப்பட்டது இல்ல. அப்ப நமக்கு என்ன தோணுது? முன்னுதாரணமே இல்ல. சட்டசபையில ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று விதி, இன்னொன்று மரபு. அவனு சொல்லுவாங்க விதியிலையும் இல்ல மரபுலையும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க.
அப்படிதான் சொன்னாங்க. ஆனா இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கு. பல விஷயங்கள் நம்ம மாத்திக்கிட்டே இருந்திருக்கோம். முதல்ல ஓட்டு போடும் போது சுதந்திரத்துக்கு பிறகு 52 தேர்தல்ல வாக்கு சீட்டை தூக்கி சீல் வச்சு போடல, பெட்டியில போட்டாங்க. ஒன்னொன்னுக்கும் தனித்தனி பெட்டி. காங்கிரஸுக்கு ஒரு பெட்டி, கம்யூனிஸ்டுக்கு ஒரு பெட்டி, மற்றவர்களுக்கு ஒரு பெட்டி, வேட்பாளருக்கு ஒரு பெட்டியில போட்டாங்க. தனித்தனியா வேற வேற பெட்டி. இப்ப நம்ம எல்லாரும் ஒரே பெட்டியில போட்டோம்ல. அப்புறம் அது வாக்கு பெட்டியாக மாறிச்சு. நம்ம பெரிய பெரிய சீட்டுகளை போட்டு மாறி மாறி சீல் குத்துறோம். இப்ப எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்துருச்சு. அப்ப இதற்கு முன்னாடி இருந்த நடைமுறைகளும் மரபுகளும் விதிகளும் மாற்றப்படவில்லையா? இந்த ஒரு முறை மாற்றினால் என்ன ஆயிருக்கும்? 1 2 3 4 அப்படின்னு 1 2 3 4ன்னு பார்க்கும்போது நம்ம மக்கள் 1 தனியா பார்க்கறாங்க, 2 3 4 தனியா பார்க்கறாங்க. சட்டம் அப்படி பார்க்க முடியாது. சட்டம் அப்படி பார்க்க முடியாது. நம்ம அப்படி பார்க்கிறோம். 1 தப்பு அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற 4 பேருமே வருத்தப்படுவாங்க. 2 3 4 தப்பு அப்படின்னு சொன்னா அவர் அமைதியா இருப்பார். சரி சரி கரெக்ட் தான், பரவாயில்ல. ஆனா ஆனா நல்லா யோசிங்க. 1 தப்புன்னா 2 3 4 தப்பு. 1 சரின்னா 2 3 4 சரி. நாம சில விஷயத்தை உணர்ச்சிவசப்படாம அணுகும் போது இதுல நமக்கு தெளிவு பிறக்கும். நீங்க யாருக்கு வாக்களிச்சீங்களோ அவர்களுடைய ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாது. வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயரும். நாம எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் நம்ம அரசியல்வாதிகளும் இருப்பார்கள், நம்முடைய தலைவர்களும் இருப்பார்கள். பாஜக கரடியா கத்துச்சு நாங்கள் மாற்று ஆட்சி கொண்டு வர போறோம்னு. எங்கள் அண்ணன் சீமான் தமிழினத்துக்காக போராடணும் அவ்வளவு குரல் கொடுத்தாரு. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்னை நம்புங்கன்னாரு. எங்க அண்ணன் விஜயகாந்த் மக்களே மக்களேன்னு கேட்டுட்டே இருந்தாரு. திமுக திருப்பம் வரும் சொல்லிட்டு திமுகவுடைய செயல் தலைவர் நாடு பூரா பம்பரமா சுத்தினாரு. ஆனா என்ன முடிவு பண்ணீங்க? அதிமுக ஆட்சி வரணும் முடிவு பண்ணீங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஓபிஎஸ் ஆட்சினாங்க, சசிகலா ஆட்சினாங்க, எடப்பாடி ஆட்சிட்டாங்க. நமக்கு கொஞ்சம் யோசனை வருது. என்னுடைய வேண்டுகோள், இந்த நாம தலைப்பு வச்ச மாதிரி நம்பிக்கை வாக்கெடுப்புல அதிமுக வெற்றியா தோல்வியா நிரந்தரமா தற்காலிகமா என்பதை தாண்டி இந்த மக்கள் நிரந்தர வெற்றி பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க வாக்களிக்கும் போது உங்களுடைய வேட்பாளர் அதிமுகவா, திமுகவா, காங்கிரஸா, பாஜகவா, மற்ற கட்சிகளா, கவுண்டரா, வன்னியரா, தேவரா, தாழ்த்தப்பட்டவரா, மத்த ஊரா, நம்ம ஊரா, எழுத்து ஊரா, மாற்று ஊர்ல இருந்து வந்தவரா அப்படின்னு பார்க்காம நல்லவரா, வல்லவரா, நம்ம ஊருக்கு போய் என்னன்னு பார்த்தா வருவாரா அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா நாங்க அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம், இவங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம்லாம் சொல்ல வேண்டியிருக்காது. போனது போச்சு, நடந்தது நடந்து போச்சு. இனி நடக்கக்கூடியது நல்லதா இருக்கட்டும். நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் அடுத்த முறை வாக்களிக்கும் போது இன்னமும் கவனமாக இருங்கள். உங்களுடைய எழுச்சியை தக்க வையுங்கள், பொத்தி பாதுகாத்துக்கங்க. சரியான நேரம் வரும்போது உங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துங்கள். அதிமுகவா, திமுகவா, காங்கிரஸா, பாஜகவா, எடப்பாடி பழனிசாமியா, ஓ பன்னீர்செல்வமா என்பதல்ல, மக்களுடைய எண்ணங்கள் வெற்றி பெற வேண்டும். அது நிரந்தரமானதாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து அனைவருக்கும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி.